இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் CS 3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உள்ள யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்பிளிட்டடாகவே கேட்டிருக்காங்க. அப்போ நிறைய டாபிக்ஸ் நம்ம படித்தாதான் ஒரு கொஸ்டினே அட்டன் பண்ண முடியும். ஒரு 7 மார்க், ஒரு 6 மார்க், ஒரு 8 மார்க், ஒரு 5 மார்க். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கே நம்ம 2 டாபிக் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால எல்லா யூனிட்லையுமே இங்கே 4 or 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஊப்ஸை பொறுத்த வரைக்கும். தென் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம சிலேயே இம்பார்ட்டண்டான டாபிக் தான், ஊப்ஸ்லையும் இது இம்பார்ட்டன்ட் தான். தென் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதோட ஃபீச்சர்ஸ். ஸோ இதை வந்து ஒரு 8 மார்க்லையாவது கேட்கலாம். தென் டேட்டா டைப்ஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒரு டைப்பை கூட மென்ஷன் பண்ணி ஒரு 6 மார்க் 7 மார்க் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டினுமே இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக அந்த 4 கொஸ்டின் படிங்க. எப்படியும் இதுல இருந்து நீங்கள் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், தென் பேக்கேஜஸ், அதில் பேக்கேஜஸ் மெம்பர் ஆக்சஸ், தென் இன்டர்ஃபேஸஸ், மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த 4 கொஸ்டினுமே படிச்சிருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இந்த ஜாவாஸ் பில்ட் இன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இந்த கிரியேட்டிங் எ த்ரெட், மல்டி த்ரெட்ஸ் இன் ஜாவா, தென் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அதில் மல்டிபிள் கேட்ச் கிளாஸஸ், தென் மல்டி த்ரெட்டிங், இந்த ரேப்பர் கிளாஸ். இதை கூட ஒரு டைம் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த யூனிட்லேயே நீங்கள் இந்த 4 கொஸ்டின் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற 4 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பிக் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ப்ரோக்ராமிங், அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ், இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தென் இந்த ஸ்ட்ரிங்ஸ் டாப்பிக்கை ஃபுல்லாகவே படிங்க. இதுலேருந்து எப்படி நீங்கள் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதில் பேசிக் ஸ்ட்ரிங் கிளாஸ், அதோட மெத்தட்ஸ், தென் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ். இந்த பஃபர் கிளாஸையே தனியாக 7 மார்க் அந்த மாதிரி கேட்பாங்க. தென் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ், இதுலேருந்து ஒரு டைம் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபுல் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. தென் ரீடிங் அண்ட் ரைட்டிங் கன்சோல் ஐஓ. ஸோ இந்த 4 கொஸ்டினும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சீங்கன்னா இதுலேருந்தே ஒரு பிக் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் லிசனர், மவுஸ் மோஷன் லிசனர், தென் ஹேண்ட்லிங் கீ அண்ட் மவுஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த மவுஸ் லிசனர், மவுஸ் ஈவெண்ட்ஸ் இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் ஒரு டைம் இந்த டைப்ஸ் ஆஃப் லே அவுட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் பட்டன் ஸ்விங்கும் கேட்டிருக்காங்க. பட் ஒரு 5 மார்க் 6 மார்க் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பட் மவுஸ் லிசனர், மவுஸ் மோஷன் லிசனர், தென் மவுஸ் ஈவென்ட் லிசனர், இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்பிளிட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 2 கொஸ்டின் படிச்சாதான் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதனால நம்ம கண்டிப்பாக இதில் 4 கொஸ்டின்ஸ் படிச்சே ஆகணும். ஏன்னா எந்த 2 கொஸ்டினை கம்பைன் பண்ணி கேட்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியாது. அதனால 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் கொஸ்டின் ஸ்பிளிட்டடாக வரும்போது நீங்கள் ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இதில் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா மோர் தென் 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்க பாஸ் பண்ணலாம்.